பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்றவரை நம்பி இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை வாசிக்கிற பொழுது பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட ஆபத்தில் நாங்கள் தப்பித்து பிழைப்போம் என்ற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை. நாங்கள் மடிந்து போயிடுவோம் நினைச்சோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். வார்த்தையை கேட்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே உங்களுக்கு சொல்லுகிறேன், இதற்கு பிறகு என் ஜீவன் மீட்கப்பட முடியுமா? மிகுந்த இக்கட்டின் மத்தியில போய் கொண்டிருக்கிறனே. ஒருவேளை ஐசியூல இருந்து இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை நிமித்தம், ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையின் நிமித்தம் 2 கொரிந்தியர் 1:10 வசனத்தின்படி அவர் உங்களை தப்புவிப்பார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அது என்ன பலவீனமாக இருந்தாலும், இந்த வார்த்தை என்ன பலவீனத்தின் சூழ்நிலையில, பயத்தின் சூழ்நிலையில நான் வாழ்வேனோ இருப்பேனோ இல்லையோன்னு தயக்கத்தின் மத்தியில, கலக்கத்தின் மத்தியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற என் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தப்புவிப்பீராக. அவர்கள் கடந்து போகிற உபத்திரவத்தின் பாதை, நிந்தனையின் பாதை, எந்த கஷ்டத்தில் அவர்கள் கடந்து போனாலும் பவுலை தப்புவித்த ஆண்டவரே, கொரிந்து சபையில பவுல் சாட்சி கொடுத்து அந்த இடத்துல விசுவாசத்தை பலப்படுத்தினது போல இவர்கள் மேலே அந்த தப்புவிக்கிற வல்லமை கடந்து வருவதாக. இவர்கள் கடந்து போகிற என்ன உபத்திரவமா இருந்தாலும் என் ஆண்டவர் தப்புவிக்கிற வல்லமை இவர்களை தொடும்படியா ஜெபிக்கிற உம்முடைய வல்லமையுள்ள கரம் இவர்களை பலப்படுத்துவதாக, இவர்களை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் உங்களை தப்புவிக்கிறார். தைரியமா இருங்க. எந்த இடத்துலயும் நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு இருக்கிறத நிரூபித்து உங்களை ஆசீர்வாதமாய், உங்களை சம்பூர்ணமாய், உங்களை சாட்சியாய் வைத்து அதற்கு பிறகு இன்னும் அநேக நாட்களை உங்களுக்கு கொடுக்க போறார். அதற்கு பிறகுதான் தேவ சமூகத்துல அற்புதமா, அதிசயமா குறிக்கப்பட்ட நாளில தேவ சமூகத்துக்கு கடந்து போவீங்க. இந்த பலவீனத்துல இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நீங்க போகவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் கரங்களை ஆசீர்வதிக்கும். அவர் தப்பு வைப்பாருங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னோடு சொல்ல சொல்ல இதோடு முடிந்தது. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தருடைய பலன் உங்க மேல கடந்து வரும். ஒரு அற்புத சுகம், ஒரு அற்புத சுகத்தின் வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினால அற்புத சுகம் நடக்கும்படியா ஜெபிக்கிற. இது யாருக்கு எந்த இடத்துல இந்த வார்த்தை கடந்து போகுது எனக்கு தெரியாது, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:10 மரணத்திலிருந்து தப்புவிக்கிறேன். ஆண்டவர் உங்களை தப்புவித்து இருக்கிறார், தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். உங்கள் குறிக்கப்பட்ட நாட்கள் வருகிற வரை கர்த்தர் உங்களை விடமாட்டார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். தேவ கிருபை உங்களோடு இருக்கோ. விசுவாசத்தோடு சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. எந்த பலவீனம், எந்த போராட்டம் உங்களை மேற்கொள்வதில்லை. என் ஆண்டவர் தப்புவிக்கிற தெய்வம். அவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். சந்தோஷமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. தப்புவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆசீர்வதிப்பார். God bless you.